நீங்கள் வந்து வீட்டுக்கெல்லாம் மின்ன கொடுங்க அப்படின்னு சொல்லுவார். அப்போ என்ன, இது வரைக்கும் அவங்க தொழிற்சாலைக்கு தான் மின்சாரத்தை கொடுத்துன்னு இருக்கிறாங்கன்னு அர்த்தம். டாக்டர் ஆர்ஆரை வச்சு பண்ணுறதுக்கு இவங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தாங்கன்னே தெரியல. இல்லை என்று சொன்னால் நான் நிச்சயமாக இதை சிபிஐக்கு எடுத்து செல்ல தயாராக. மின்சார பற்றாக்குறை, மின்சார வெட்டு, அறிவிக்கப்படாத ஒரு மின்சார வெட்டு இப்போ புதுவையில் இருந்து கொண்டிருக்கிறது. அதாவது இப்போ வந்து ஒயிட் டவுன் சொல்லக்கூடிய இந்த பகுதியை தவிர மீதி எல்லா இடத்துலையும் மின்சார பற்றாக்குறை வெட்டு இருந்து கொண்டே இருக்கின்றது. அறிவிக்கப்படாத மின்வெட்டு 3 தடவை 4 தடவை நிற்கிது. இப்போ நீங்களாம் பார்க்கலாம். அதாவது மின்சாரத்துறையினுடைய அமைச்சர் அவருடைய பகுதியிலேயே மின்சாரத்தையே அவர்களால் விநியோகம் செய்ய முடியாத நிலை. அவரே சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, அது தொழிற்சாலைக்கெல்லாம் பின்னால் கொடுங்க, நீங்கள் வந்து வீட்டுக்கெல்லாம் மின்ன கொடுங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ என்ன, இது வரைக்கும் அவங்க தொழிற்சாலைக்கு தான் மின்சாரத்தை கொடுத்துன்னு இருக்கிறாங்கன்னு அர்த்தம்.